திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். பை மோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாரை அதிகம் நம்புகிறீர்களோ அவர்களே உங்கள் வலிக்கு முதல் காரணம். இருளில் நின்றால் நிழல் கூட வராது, வழியில் நின்றால் உங்கள் சொந்த எண்ணங்கள் கூட உதவாது. உங்கள் மனதை தெளிவாக வைத்து கொண்டு முன்னேற வேண்டும். பேராசை பசியாக இருந்தால் அது வாழ்க்கையை மெல்லும். காமத்தின் அப்பாற்பட்ட ஆசைகள் நம்மை மனிதனாக வாழ அனுமதிக்காது. உங்கள் நிலை நன்றாக இருக்கும் வரை, உங்கள் உடல் ஒத்துழைக்கும் வரை நன்றாக பார்த்து கொள்வார்கள். உங்கள் மதிப்பு நிலைமை மாறும்போது, உங்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இதயத்தை உடைக்க பெரிய சண்டைகள் தேவையில்லை, தனித்தனியாக பேச நினைத்தாலே போதும். உங்களுக்கு நிறைய தைரியம் உள்ளது. உங்கள் உண்மையான சுயம் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்லது என்று எண்ணுங்கள். நீங்கள் ஒரு படி முன்னேறினால் மட்டுமே தூரம் நெருக்கமாகிறது. வியர்வை சிந்தினால் மட்டுமே வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். வாழ்க்கையை பெட்டி என்று நினைப்பவன் மனிதர்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வான். எப்பொழுதும் நம்பிக்கை வை, ஆனால் எதையும் எதிர்பார்க்காதே. தைரியம் என்பது ஆபத்தை கணக்கிடாமல் இருப்பது அல்ல, ஆபத்தை சரியாக மதிப்பீடு செய்து அதை சமாளிப்பது. உங்கள் கண்களை புள்ளிகளில் வைத்திருங்கள், ஆனால் உங்கள் கால்களை தரையில் வைக்கவும். கோபம் என்பது விஷம் குடிப்பது போன்றது. அது நம்மை மட்டும் அழிக்க செய்வதில்லை, மற்றவர்களையும் கோபப்பட செய்கிறது. நாம் சிந்தித்து பேசும் வார்த்தைகளில் பொய்கள் இருக்கும், ஆனால் கோபத்தில் பேசும் வார்த்தைகளில் உண்மைகள் மட்டுமே உள்ளன. கண்களால் பார்த்து அவசரமாக வாயால் பேசுபவர்களுக்கு கோபம் அதிகம். பேசாமல் அமைதியாக இருப்பவர்கள் அதிகம் யோசிப்பார்கள். கஷ்டத்தில் இருக்கும்போது நண்பர்களின் மனநிலையும், வறுமையில் இருக்கும்போது உறவினர்களின் மனநிலையும் வெளிப்படுகிறது. நாம் ஒருவரை ஒருவர் விரும்ப வேண்டும் என்ற விதி இல்லை. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நம் ஆளுமையை கொன்று பிழைக்க வேண்டிய அவசியமில்லை. துன்பம் அவனை அடையும் போதுதான் ஒரு மனிதனுக்கு அதன் மதிப்பு தெரியும். அதுவரை பிறர் படும் துன்பம் அற்பமானதாகவே தோன்றும். பெரியவர்கள் உங்கள் நண்பர்களாக இருப்பதை விரும்பவில்லை. உங்கள் நண்பர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். எந்த உறவிலும் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால், அவர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் நாம் நெருங்கி விடுவோம். ஆனால் எல்லா அடிகளையும் எடுத்து வைத்தால் நாம் நெருக்கமாகி விடுவோம். பணம் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் அதன் மதிப்பு குறையாது. நாம் படுத்த படுக்கையாக இருந்தால் யார் எவ்வளவு விமர்சித்தாலும் நமது மதிப்பு குறையாது. வெற்றியாளர் என்று தவறாக வாதிடும் நபரை எதிர்க்காதீர்கள். அந்த வாதத்தில் நியாயமில்லை என்று அவர்களுக்கு தெரியும். ஈகோ குறுக்கே வந்து ஏற்றுக்கொள்ளாது. முன் பாதத்திற்கு பெருமை இல்லை, பின் பாதத்திற்கு வெட்கமில்லை. ஏனென்றால் இருவருக்குமே தெரியும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற ஒரு கணம் மட்டுமே ஆகும். நமது கடந்த காலத்தை புரிந்து கொண்டு நமது எதிர்காலத்தை நம்புபவனே உண்மையான நண்பர். முள் செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதன் தன்மை மாறாது. மேலும் சிலரிடம் நீங்கள் எவ்வளவு அன்பாக அல்லது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உதவி செய்தாலும் அவர்களின் கோணல் மனம் மாறாது. சூழ்நிலைகள் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை, ஆனால் நமது நடத்தை நமது சுய சக்தியை பொறுத்தது. எனவே ஒருவரின் நடத்தைக்கு அவர்களே பொறுப்பு. குடை மழையில் நனையாமல் தடுக்கிறது. நம்பிக்கை வெற்றியை தராது, ஆனால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமை அளிக்கிறது. வாழ்க்கையில் சில வழிகளை மறந்தால்தான் நாம் வாழ முடியும். சில அவமானங்களை நினைவில் கூர்ந்தால்தான் நாம் வளர முடியும். தொலைவில் இருப்பவர்களை நெருங்கி வரும் ஆற்றல், வாய் வார்த்தைகளுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்களை அந்நியப்படுத்தும் ஆற்றல் உண்டு. இது வாளை விட கூர்மையானது, அமிர்தத்தை விட இனிமையானது. பிறரை கஷ்டப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்க்கை அல்ல. வழியில் இருந்தாலும் இன்னொருவரை மகிழ்விப்பதே உண்மையான வாழ்க்கை. கடலில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான் தெரியும், ஆனால் குடிப்பதற்கு ஒரு துளி தண்ணீர் கூட பயனற்றது. மேலும் நம்மை சுற்றி எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் நாம் விரும்பும் உணர்வு மற்றவர்களுக்கு இல்லை என்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வீண் முயற்சித்தான். மழை பெய்தால் இயற்கை மிகவும் அழகாக இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கூட்டத்தையும் நேரத்தையும் பொறுத்து வார்த்தைகளை மாற்றி பேசுபவர்களை நம்புவது தான் நாம் செய்யும் முதல் தவறு.
வாழ்க்கையில் சில நினைவுகளை மறந்தால் நாம் வாழ முடியாது. சில காயங்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் நாம் வளர முடியாது. எத்தனை வழிகள் வந்தாலும் பேச ஒரு துணை இருந்தால் போதும். உங்கள் மனதில் எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். அன்பு, வெறுப்பு, பழிவாங்குதல், விரக்தி எதுவாக இருந்தாலும் முடிவு உங்கள் கையில். ஒருவருடைய கஷ்டத்தை அறிய அவர்கள் செய்வதை செய்ய முயல வேண்டும். அதில் உள்ள சிரமத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். போராடுபவர்களை இன்னும் கடினமாக்குவதுதான் இந்த சமூகத்தில் உள்ளவர்களின் கலாச்சாரம். துன்பப்படுவோரை நேரடியான வார்த்தைகளால் புண்படுத்துவதும் மனதை புண்படுத்துவதும் இந்த மக்கள்தான். மக்கள் மீது கோபம் கொண்டு உங்கள் மனதை அதிகம் கெடுத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மக்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதில்லை, ஆனால் மனம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். 100 கோணல் வார்த்தைகளை பேசாமல் ஒரு நேர் வார்த்தை பேசுவது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும். உங்கள் இலக்கு என்ன என்பதை நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 100 எதிரிகளை விட ஒரு துரோகி ஆபத்தானவன். உங்களுக்கு நலம் விரும்புபவர்களை அந்நியப்படுத்தாதீர்கள். சுயநலவாதிகள் உங்களை தேடி வர விடாதீர்கள். உங்களை பற்றி யார் என்ன நினைத்தாலும் சிரித்து கொண்டே இருங்கள். நீங்கள் விரும்பியது செய்யுங்கள். நீங்கள் அனைவரையும் மகிழ்விக்க தேவையில்லை. அப்பொழுதுதான் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சொர்க்கத்தை நரகமாகவும் நரகத்தை சொர்க்கமாகவும் ஆக்குவது நம் மனமே. வாழ்க்கை நமக்கு எதையும் கற்றுத் தருவதில்லை. நாம் சந்திக்கும் நபர்கள், அவர்களின் நடத்தை மற்றும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க கண்கள் தேவையில்லை. மனம் இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனின் உண்மையான குணம் தெரியும். வாழ கடினமாக உழைத்தால் நீங்கள் எதையாவது சாதிப்பீர்கள். ஆனால் துன்பமில்லாமல் வாழ நினைத்தால் எதையும் அடைய முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களை விட உங்கள் வலியை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். தவறுகளை பிடிப்பது உறவுகளை மேம்படுத்தாது. ஆனால் நாம் பரந்த அளவில் சிந்திக்கும் போது மற்றவரின் தவறுகள் சிறியதாக தோன்றும். அன்பின் உறவில் எதுவும் கடினமாக தெரியவில்லை. உங்கள் செயல் அதிகரிக்கும் போது அதிக அறிவை பெற முடியும். ஏனெனில் செயல் மட்டுமே அறிவை பெறுவதற்கான ஒரே வழி. விரோதியான எதிரியை விட நம்பகமான நண்பன் ஆபத்தானவன். நாம் எப்பொழுதும் வெற்றி பெறுவதில்லை. கடவுள் விளையாட்டு என்பதால் மௌனங்களை அனுபவிக்க வேண்டும். நமக்கு பிடிக்காவிட்டாலும் அவர் இஷ்டம் போல் விளையாட வேண்டும். விரக்தியே தோல்விக்கான நுழைவாயில். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் வெளியேறுகிறீர்களோ அவ்வளவு விரைவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் கஷ்டங்கள் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே சிரமங்கள் ஏற்படும் போது கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனால் ஓடிப்போக முயற்சிக்காதீர்கள். உங்கள் இலக்குக்கு செல்லும் வழியில் பொறாமை கொண்ட கண்கள் இருக்கும், சுட்டி காட்டும் விரல்கள் இருக்கும். உங்கள் இலக்கை அடைய முடியாது. தொடர்ந்து செல்லுங்கள். கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. நாம் எவ்வளவு தான் உணவை விரும்பினாலும் அதை அதிகமாக சாப்பிட்டால் வெறுப்பு ஏற்படுகிறது. சிலருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் நம்மை வெறுப்பார்கள். நமது பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நமது மரணம் ஒரு வரலாற்றை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த சமுதாயத்தின் பார்வையில் அது பெரியதா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஆனால் உங்கள் மனசாட்சியின் முன் பெருமையுடன் வாழ்வதை விட பெரிய வாழ்க்கை இல்லை. உடலின் அன்பு தேவையை பூர்த்தி செய்யும் வரை நீடிக்கும். ஆனால் மனதை பார்த்து பிறக்கும் காதல் சாகும் வரை நீடிக்கும்.